நமஸ்காரம். நம்ம இன்னைக்கு சுசீலாமா கடைக்கு தான் வந்திருக்கோம். போன வருஷம் வடுமாங்காய் வீடியோ போட்டிருந்தோம் இல்லையா, இந்த வருஷமும் வாங்கலாம் வடுமாங்காய் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். இன்னைக்கு எந்த இடத்துல இருக்கு இந்த கடை சொல்லுங்க? இந்த இடத்துல வந்து மயிலாப்பூர் மார்க்கெட். இது தெற்கு மாடுதி போர்டு இருக்கு. இது வந்து சித்திரக்கோளம் காந்தி சாலை. சரி, எதிர்க்க அப்போலோ மெடிக்கல் ரோஸ் மில் கடை. சரி, காலத்தி ரோஸ் மில் கடைக்கு எழுத்தா மாதிரி இருக்கு இவா கடை. சித்திரக்கோளம் பக்கத்துலயே தான், மரத்துக்கு சித்திரக்கோளம் பக்கத்துல. நாங்க வந்து பாட்டி காலத்துல இருந்து வியாபாரம் பண்றோம். சரி, 40 வருஷமா விற்கிறோம் நாங்க வியாபாரம் பண்றோம். இப்ப வந்து மாவோடு சீசன். இப்போ மாகாளி வந்து இப்ப முடிய போது சீசன். மாகாளி வந்து ஒரு 3 மாசம் தான் வியாபாரம் பண்ணிருக்கோம். சரி, இப்ப வந்து மாகாளி இது நல்லா இருக்கு. நல்லா இருக்கு மாகாளி. நல்லா ஃபுல் ஒயிட். ஏதாவது ஒண்ணு உடைச்சதா இருந்தா பாத்துக்கலாம். இது பாருங்க, மாகாளி நல்ல ஃப்ரெஷ் இப்பதான் வந்தது. நல்ல ஃபுல் ஒயிட். ஆமா, நல்ல வெள்ளையா இருக்கு. இது வந்து நெல்லிக்காய் நல்லாவே புது நெல்லிக்காய் தான். இது வந்து கிலோ 200 ரூபாய். மாகாளி வந்து இது வந்து கிலோ 500 ரூபாய் இருக்கு, 400 ரூபாய் இருக்கு. 2 ஐட்டம் இருக்கு. இது பாருங்க, இது 200 ரூபாய் கிலோ. சரி, நெல்லிக்காய். இது வந்து மதுரை அலர்கோல் வடு. இந்த வடு வந்து காம்பு இல்ல. காம்பு ஏன் இல்லைன்னா காம்பு பாஸ்ல வர சொல்ல, இந்த பாஸ்ல இருக்கு வடு வந்து. வடு வந்து இந்த வடு பாஸ்ல வரும். அது வந்து கொஞ்சம் காத்து ஆச்சுன்னா இது கொட்டிட்டோம் காம்பு. சரி, இந்த வடு வந்து 400 ரூபாய் கிலோ. இந்த வடு வந்து 200 ரூபாய் கிலோ. இது தாங்காதா? இப்ப அது வந்து மரத்துல கொட்டுறது. அது 200 ரூபாய் கிலோ. இது வந்து 200 ரூபாய் கிலோ. இது வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் 300 ரூபாய் கிலோ. காம்போட இருக்கு. இது வந்து பெரிய வடு. சின்ன வடுல இருக்குது, பெரிய வடு இருக்கு. இது என்ன? இது மதுரை அழகர் கோயில் வடு. ஆமா, இது வந்து காம்பு மரத்துலயே கொட்டுறது. சரி, இது 200 ரூபாய் கிலோ. இது வந்து இது வந்து சுண்டக்காய் வத்தல் போல. வத்தல் சுண்டக்காய். இது வந்து மணத்தக்காளி, பச்சை மணத்தக்காளி காய் வத்தல் போடுவாங்க. வத்தல் குழம்பு வைக்கலாம். இன்னும் பெப்பர் வருது 4 காம்போடு இருக்கு. 350 ரூபாய் கிலோ. இது மதுரை அலர்கோல். இது இது வந்து ஓம்பலூர் சேலம். இது சேலம். இதுக்கும் அதுக்கும் என்னங்க டிஃபரன்ஸ்? வந்து பாக்கிறதுக்கு ஒண்ணா தானே இருக்கு. எப்படி ஒண்ணா இருக்குதுன்னா, இது மதுரை வடு வந்து சகப்பு காம்பு. இது வந்து குண்டு வடு வந்து 1 வருஷத்துக்கு அப்படியே இருக்கும். நாங்க பொரியல்லாம் பாஸ் அனுப்புறோம்ல, அது இந்த வடு மட்டும் தான் அனுப்புவோம். திருமூர்த்தி மலை வடு நாங்க அனுப்ப மாட்டோம். இது ஏன் அனுப்புறது இல்லைன்னா, இந்த நீட்டு வடு வந்து தாங்காது. வெளிநாட்டுல அனுப்புது. இது வந்து காம்போட நாங்க கேட்டாங்கன்னா, இன்னைக்கு பேசினாங்கன்னா நாங்க நாளைக்கு தான் அனுப்பிச்சு விடுவோம். பாஸ் பாக்கெட் பண்ணிட்டு அனுப்பிச்சு விடுவோம். எல்லா ஊருக்குமே நீங்க கொரியர் எல்லா ஊருக்கும் அனுப்பிச்சிருக்கோமா? இது பாருங்க, இது வந்து ஒரே சைஸ். இது வந்து கோயம்புத்தூர் வடு, திருமூர்த்தி மலை வடு. நீட்டு வடுவும் இருக்கு, குண்டு வடுவும் இருக்கு. நீட்டு வடு கேட்கறவங்களுக்கு நீட்டு வடு கொடுப்போம், குண்டு வடு கேட்கறவங்க குண்டு வடு கொடுப்போம். அது கொஞ்சம் துவப்பா இருக்கும்ல, விறுவிறுன்னு இருக்கும், நல்லா இருக்கும். அது காரம் உப்பு எல்லாம் போட்டா காட்டா இருக்கும், நல்லா இருக்கும். இது மதுரை. அப்படிங்களா? எடையும் கரெக்டா இருக்கும், ரேட்டும் கரெக்டா இருக்கும். அப்புறம் குவாலிட்டியும் நல்லா இருக்கும், தரம் நல்லா இருக்கும். அதே மாதிரி அதுவும் மதுரை தானே, பக்கத்துல இருக்கு. சரி, பெரிய கோலம். இதுவும் நல்லா இருக்கும். வடு இதுவும் குண்டு வடு தான், நல்ல வடு தான். சரி, இது திருமூர்த்தி மலை வடு எடுத்துட்டீங்களா? திருமூர்த்தி மலை வடு அது கோயம்புத்தூர். இது அது கொஞ்சம் சோப்பா விறுவிறுன்னு இருக்கும். புளிப்பு ஒருத்தர் இந்த காம்பு தான் கேட்பாங்க. இதுதான் ருமானி வந்து மதுரை அலர்கோல். இதுதான் விருப்பப்பட்டு வாங்குறதுக்கு ஜனங்க வந்து இது மட்டும் தான் நிறைய வாங்குறாங்க. அதே மாதிரி காம்போட போட்டாதான் இந்த காம்பு இருக்குல்ல, இந்த காம்பு கிள்ளிட்டு இவ்வளவு காம்பு விட்டுட்டு நம்ம போடணும். எந்த ஊர் இருந்தாலும் இவா வந்து நீங்க வாட்ஸ்அப் நம்பர் இவாது அனுப்பிச்சா நீங்க வந்து இவாள்கிட்ட கான்டாக்ட் பண்ணிக்கலாம். எந்த இது இருந்தாலும் பேக் பண்ணி நீங்க கொரியர் அனுப்புவீங்க இல்லையா? வடுமாங்காய் அனுப்புவா. ஊறுகாய் இல்ல, வெறும் வடுமாங்காய் அனுப்பிச்சா நீங்க தான் போடுவோம். வடுமாங்காய், மாகாளி, நெல்லிக்காய், நாத்தங்காய், கடரங்காய், மிளகு, மாங்காய், இஞ்சி, இது எல்லாமே கொரியர்ல பார்சல் பண்ணி அனுப்புவோம். எங்களுக்காக இன்னும் போன வருஷம் நிறைய பேர் வாங்கினாங்க. ஆமா, நிறைய பேர் இந்த வீடியோ பார்த்து எங்களுக்கு கால் பண்ணாங்க. எந்தெந்த ஊரும் அனுப்பிச்சோம் நாங்க கொரியர்.
எல்லாருக்கும் கொடுத்து அனுப்பிச்சா எல்லாருமே வந்து ஜிபே பண்ணிடுறாங்க பணம். நம்பர் பார்த்துட்டு இந்த நம்பர் நாங்கள் வந்து உங்க கையில் கொடுத்துருவேன். கொடுத்துட்டு பொருளை பார்த்துட்டு எங்களுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லி ஓகேன்னு சொல்லி காசு அனுப்பிச்சிடுறாங்க. இப்போ நீங்க காம்போட வடுமாங்கானா எவ்வளவு ரூபாய் சொல்றீங்க? காம்போட 350, 300, 400. நல்லா காம்பு இல்லைன்னா 200 ரூபாய், 250. அந்த மாதிரி இருக்காவா? விலை வந்து கொஞ்சம் டிஃபரன்ஸ் ஆகும். பொருள் நல்லா இருக்கும் எங்களை. ஏன்னா வந்து உங்களுக்கு சீசன் குறைய கொஞ்சம் கம்மியாக இருக்கும். தஞ்சாவூர் மிளகாய் நம்ம ஊர் மிளகா போடுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். தஞ்சாவூர் எத்தனை நாள் இன்னும் வரும்? இது வந்து இன்னும் ஒரு மாசம் தான் வரும். ஒரு மாசமா இந்த மிளகா ரொம்ப ரேர் இல்லை கிடைக்கும். வந்து 2 மாசம் தான் டைம் இருக்கு. ஒரு மாசம் இருக்குன்னு இருக்கு. இது ஒரு மாசம் ஃபுல்லா ஆயிடுச்சு. இன்னும் ஒரு மாசம் வரும். சரி. நார்த்தங்காய் பாருங்க. நார்த்தங்காய் சூப்பரா இருக்கு. நார்த்தங்காய் ஊறுகாய். இது வந்து சாதமும் கலர்றாங்க, ரசம் வைப்பாங்க, வைக்கிறாங்க, ஊறுகாவும் போட்டுறாங்க. ஆமா. அதே மாதிரி இந்த நார்த்தங்காய் வந்து என்ன இது ஸ்பெஷல்னா, இந்த ஒரு நார்த்தங்காய் வந்து ஒரு எல்லோவா ஆயிடுச்சுன்னா அந்த முட்டி வலி, கை வலியில, கால் வலி, அதுல கட் பண்ணி அந்த முட்டி வலிக்கு தேய்க்கிறேன். அப்படியா? ஆமா, அது முட்டி வலி குறையுதுன்னு சொல்றாங்க. அதனால இப்போ வடுமாங்காய் வாங்கி பெங்களூர் எடுத்துன்னு வந்தாச்சு. இப்போ வாட்டரில் நல்லா க்ளீன் பண்ணி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 2-3 தடவை ஒரு நல்ல கிளாத்தில் போட்டு நம்ம வந்து இதை நல்லா காய வச்சுக்கலாம். இப்போ வந்து இதை வந்து நான் கட் பண்ணிட்டுருக்கேன். என்னென்னா அந்த அளவுக்கு காம்பு இருந்தால் போதும். வடுமாங்காயில் வந்து எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நம்ம காம்பை வச்சுட்டு ஒவ்வொன்றா பார்த்து கட் பண்ணிக்கலாம். நம்ம வடுமாங்காய் வந்து இங்கே பெங்களூர்லேயும் கிடைக்கும். மல்லேஸ்வரம் 8th கிராஸு காந்தி பஜாரில் கிடைக்கிறது. அதுக்கப்புறம் கேஆர் மார்க்கெட்லேயும் நீங்கள் போனால் வாங்கலாம். டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் மாவடு வந்து கிடைக்கிறது. இப்போ நம்ம கொஞ்சம் விளக்கெண்ணெயை எடுத்துட்டு, இது மாங்காய் சூடுங்கிறதுனால ரொம்பவும் சுருங்காது. நம்ம கொஞ்சம் இது மேலே கொஞ்சம் நல்லா தடவி விட்டுட்டோன்னா வடுமாங்காய்க்கு இது வந்து நான் ரொம்ப சுருங்காது. உப்பில் உங்களுக்கு வந்து இந்த வயிற்று வலியெலாம் வராது. நிறைய மாங்காய் சாப்பிட்றோம் அப்படின்னா சில பேருக்கு ஒத்துக்காதுல்ல. அதனால தான் கொஞ்சம் நம்ம வந்து இந்த விளக்கெண்ணெயை வந்து கொஞ்சம் லைட்டாக நம்ம கையில் இருக்கிறது தான் நான் தடவின்னு இருக்கேன். தடவிக்கணும். ஏன்னா இதெல்லாம் அந்த சீசனில் கிடைக்குங்கிறதுனால நம்ம இதெல்லாம் மிஸ் பண்ணக்கூடாது. நீங்கள் நல்லா பார்த்துட்டுருங்க. இந்த மாதிரி துளி ஏதாவது இருந்தால் கூட இதை போடாதீங்க. ஏன்னா அப்புறம் வந்து மாங்காய் வந்து வீணாக போயிடும். வந்து துளி இருந்தால் கூட போடக்கூடாது. கரெக்டாக இருக்கா, நல்லா அடிப்படாத மாங்காயாக இருக்கா அப்படின்னு நம்ம பார்த்துக்கணும். அது ஒன்று தான் அப்படி இருந்தது. வந்து நான் வந்து 2-3 தடவை நல்லா அலசிட்டேன். ஏன்னா வந்து அலசிட்டு அப்புறம் நல்லா வடிய வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு நல்ல துணி போட்டு நல்லா தொடச்சிட்டு காய வச்சு தான் இப்போ நான் வந்து இதை எடுத்து வச்சுட்டுருக்கேன். அதாவது நான் போன தடவைய வந்து எப்படின்னா இதுலேயே மிளகாப்பொடி, மஞ்சப்பொடி, கடுகு பொடி எல்லாமே ஒன்றா போட்டுட்டேன் போன தடவை வடுமாங்காய்க்கு. இந்த தடவை வந்து ஒரு 2 நாள் ஊற வச்சு அதில் அந்த உப்பில் ஊற வச்சு அந்த ஜலத்தில் வந்து நான் இந்த காரம், கடுகு பொடி அதெல்லாம் மிக்ஸ் பண்ணலான் இருக்கேன். நான் போட உங்ககிட்ட காமிக்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம இதில் உப்பு போட்டுடலாம். உப்பு போட்டு இப்படி கையாட்டி எடுத்து போடுற அளவு தான் வந்து இதுக்கு கரெக்டாக இருக்கும். ஏன்னா உப்பு ஜாஸ்தியாக எடுத்துன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து வடுமாங்காய் ஒன்றுமே பண்ணவே முடியாது. அதனால் கரெக்டாக தான் உப்பு போடணும். பாருங்க, 5க்கு 1, 5 இப்போ 1 போட்டிருக்கேன், 2, 3, 4, 5 கை, 2 கை நிறைய போட்டிருக்கேன். அதுக்கு இந்த பாருங்க, இவ்வளோ உப்பு தான் நான் போடுறேன். ஒரு புடி, அதுதான் கணக்கு. 1, 3, 4, 5.
ஒரு பிடி உப்பு. ஏன்னா வடுமாங்காய் வந்து ரொம்ப உப்பு தாங்காது, அதனால் நம்ம பார்த்து தான் போட்டுக்கணும். இது அப்படியே மூடி வச்சிருப்போறேன். நம்ம டெய்லி குளிக்க விடணும். வந்து ஒரு 2 நாள் 3 நாள் கழிச்சு கொஞ்சம் இந்த மாங்காயில் இருக்கிற ஜலம், உப்பில் இருக்கிற ஜலம்லாம் வரும். அந்த ஜலத்தில் நம்ம வந்து இந்த மசாலா, கடுகு பொடி, மிளகா பொடி, வந்து மஞ்சப்பொடி எல்லாம் மிக்ஸ் பண்ணி இதில் அதுக்கப்புறம் நம்ம விட்டு நம்ம கலக்க போகிறோம் இந்த தடவை. இது வந்து என்ன, நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா 2-3 தடவை குளிக்க விட்டாதான் இதில் வந்து நல்லா மாங்காயிலேருந்து தண்ணி விட்டுக்கும். அதனால தான் நான் அந்த பக்கெட்டில் போட்டுவிட்டேன். ஏன்னா நம்மளுக்கு எடுத்து கலக்கிறதுக்கு சௌரியமாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஜாடிலேயோ கண்ணாடி கிளாஸ்லேயோ எடுத்து வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து இதில் போட்டு நல்லா ஜலம் வந்ததுக்கப்புறம் அந்த மசாலா மிக்ஸ் பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கிறத வந்து நம்ம வந்து ஜாடியில் எடுத்து வச்சுக்கலாம். அது போன வாட்டி ஒரு மாதிரி அப்படியே ரெடிமேடாக பவுட்ரு போட்டு மிக்ஸ் பண்ணுற மாதிரி காமிச்சேன். இந்த தடவை இந்த மாதிரி இந்த ஜலத்தில் வந்து பண்ணுற மாதிரி நான் உங்களுக்கு இன்னொரு மெத்தடும் காமிக்கிறேன். 2 மெத்தடுமே நம்ம பண்ணிக்கலாம். உங்களுக்கு எப்படி சௌரியமோ அது மாதிரி பண்ணிக்கலாம். வந்து அதோட லிங்க்கும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நீங்கள் அதுலேயும் பார்த்து அந்த மாதிரியும் நீங்கள் போட்டுக்கலாம். இது வந்து இது 2 நாள் ஆகட்டும். 2 நாள் கழிச்சு உங்களுக்கு நான் குலுக்கி விட்டு எப்படி ஜலம் வருது அப்படின்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நம்ம இதை அப்படியே மூடி வச்சுடலாம். இப்போ இந்த வடுமாங்காயிலேருந்து ஜலத்தை எடுத்து வச்சுருக்கேன். 2 நாள் ஊறி இருக்குது இந்த வடுமாங்காய். இப்போ வந்து இந்த ஜலத்தில் வந்து இந்த கடுகு பொடி 100 கிராம், வந்து சில்லி பவுடர் மிளகா பொடி வந்து 200 கிராம் எடுத்துகிட்டு இருக்கேன். இது 2த்தையும் இந்த மாங்காய் ஊறின ஜலத்தில் நம்ம கலந்துக்க போகிறோம். இந்த மாதிரி போட்டாலும் ரொம்ப நல்லா இருக்கும் வடுமாங்காய். இப்போ பாருங்க 100 கிராம் கடுகு பொடி எடுத்துட்டுருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த வடுமாங்காயில் பாதியை விட்டு கலந்துக்கிறேன். நான் கலந்துட்டு அப்புறம் அந்த வடுமாங்காயும் போட்டு கலந்துக்கலாம். இந்த மாதிரி போடுறதுனாலையும் உங்களுக்கு வடுமாங்காயில் நல்லா உப்புரப்புலாம் நல்லா இறங்கி இருக்கும். ஏற்கனவே நம்ம உப்பு போட்டு வச்சுருக்கோம் வேற. இப்போ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுறதுனால ரொம்ப சீக்கிரம் உப்புரப்பு அதில் சேர்ந்துட்டு ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்ட். இந்த கேரளாலாம் கடுகு மாங்கான்னு சொல்லுவாள்ல, அது இந்த மாதிரி தான் போடுவா. அதனால் இந்த விழுது வந்து உங்களுக்கு நன்னாவும் இருக்கும். நல்லா தொட்டுண்டு சாப்பிட்றதுக்கும், இன்னும் கொஞ்சம் மாவு வந்து ஜலம் விடும் இல்லையா, நல்லா தொட்டுண்டு சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும். இப்போ இந்த வடுமாங்காவையும் இதில் போட்டு விட்றேன். போட்டுட்டு இந்த மீதி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த விழுதை இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். நம்ம ஏற்கனவே உப்பு போட்டு வச்சுருக்கோம் வந்து வடுமாங்கால. நான் இதில் வந்து 1 ஸ்பூன் நல்லெண்ணையும் போட்டு இது மஞ்சப்பொடியும் போட்டு மிக்ஸ் பண்ணியிருக்கேன். மிளகாப்பிலையும் நான் போட்டிருக்கேன் மஞ்சப்பொடியும். இதை இப்போ நம்ம நல்லா போட்டு கலந்துடலாம். இப்போ வந்து கடுகு மாங்காய் ரெடி. இப்போ வந்து இதில் இன்னொன்று ஒரு இன்க்ரீடியன்ட்ஸ் என்ன நம்ம சேர்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த கப்புலேயே நம்ம கடுகு எடுத்துனோம் இல்லையா, அந்த கப்புலேயே ஒரு 1/2 கப்பு நம்ம ஏற்கனவே வழக்கெண்ணெய் வந்து லைட்டாக தடவிட்டு தான் நம்ம வந்து போட்டிருக்கோம். இதில் ஒரு 2-3 ஸ்பூனு இருக்கும்னு வச்சுக்கோங்களேன், நல்ல பெரிய ஸ்பூன் ஆட்டி நல்லெண்ணெயை வந்து இது மேலே விட்டுட்டோன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கும் இந்த கடுகு மாங்காய். போன வருஷம் நான் வந்து அதுலேயே டைரெக்டாக மிளகாப்பொடி, உப்பு, மஞ்சப்பொடி, கடுகு பொடி எல்லாம் போட்டு சேர்த்து போட்டு நான் பண்ணியிருந்தேன்.
இந்த வருஷம் வந்து இந்த கேரளா ஸ்டைலில் கடுகு மாங்காய் மாதிரி நான் போட்டிருக்கேன். இந்த மெத்தடும் ரொம்ப நல்லா இருக்கும். இந்த விழுது இந்த மாங்காயில் வந்து நன்னா அந்த மாவுடு ஜலத்தில் நம்ம வந்து இந்த உப்புரப்பெல்லாம் கலந்துருக்கிறதுனால, உப்பு போட்டோம், உரப்பு அந்த கடுகு பொடியெலாம் கலந்துருக்கிறதுனால இந்த வடுமாங்காயில் வந்து நன்னா மிக்ஸ் ஆகிருக்கும். இந்த மசாலாலாம் வந்து இதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், நல்ல கெட்டியமாக இருக்கும். இதோட விழுது வந்து இதை அந்த மாவுடு ஜலத்தை தொட்டுண்டே நம்ம சாப்பிட்டுடலாம், அப்படி இருக்கும். நல்லா கடுக்குன்னு இருக்கும்போதே நம்ம வந்து இதை சாப்பிடலாம். நல்ல உப்புரப்பாக நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இது கடுகு மாங்காய். இப்போ வந்து நான் 3 நாள் நன்னா உப்பு கொஞ்சோண்டு மஞ்சள் போட்டு நான் நன்னா ஊற வச்சுட்டேன். ஊற வச்சு நல்லா குலுக்கி விட்டுன்னு இருந்தேன். இப்போ உங்களுக்குலாம் காமிக்கிறதுக்கனால தான் நான் பக்கெட்டில் போட்டு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நான் கிளாஸ் பாட்டில் எடுத்து வச்சுருவேன். வந்து இது என்னென்னா, இந்த மாவுடு ஜலத்தை தனியாக எடுத்து வச்சுட்டு வடுமாங்காயை தனியாக எடுத்து வச்சுட்டு அதில் மிளகு பொடி கடுகு பொடி வந்து 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் மேலே விட்டேன் கலந்துட்டு இது மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணினோனாலும் ரொம்ப நல்லா இருக்கும். இது இன்னொரு மெத்தட் வடுமாங்காய். லாஸ்ட் டைம் நான் போட்ட வடுமாங்காவோட லிங்க்கும் நான் உங்களுக்கு தரேன். இது எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க. இதுவும் ஒரு டிஃப்ரெண்ட்டான மெத்தடு. வந்து இந்த வடுமாங்காய் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பண்ணி பார்த்துட்டு சொல்லுவோம். கடுக்குன்னு வடுமாங்காய் ரெடி ஆகிடுது. கடுகு மாங்காய் ரெடி ஆகிடுது. இப்போ வந்து வடுமாங்காய் சீசனில் நம்ம இந்த மாதிரி ஊறுகாயெல்லாம் பண்ணி வச்சுட்டோன்னா வருஷம் முழுக்க இருக்கும். இந்த மாதிரி பாட்டில்லையோ ஜாடியோ நல்ல ஈரம் இல்லாத நல்லா காய வச்சு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன்னா இல்லைன்னா 1 வருஷம் 2 வருஷத்துக்கு கூட நல்லாயிருக்கும். எல்லோரும் போட்டு பாருங்க. போட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள்.